ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே நம்ம இப்போ திரும்பவும் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் திரும்பவும் ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது எங்கள் வீடு இல்லை, எங்கள் மாமியார் வீட்டு சைடு ஃபங்க்ஷனு. அதனால் நம்ம ஜாலியாக ரெடியாகி கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருந்தது. சரி, நம்மளுடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்மளும் கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு அப்படின்னு நினச்சேங்க. ஏன் கேட்குறீங்க? வெயில் அப்படி பொழந்து தள்ளிடுச்சு, அப்படி இருந்தது. பீச்சை பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்தது. கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் வந்திருந்தேன். ரொம்ப பிடிக்கும். N4 பீச் தான். நாம் இப்போ திருவொற்றியூர் அங்கே தான் போகிறோம். அங்கே தான் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மண்டபத்தை ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். கவின் பார்ட்டி ஹால், இந்த மண்டபத்துக்கு தான் நாம் இப்போ விசிட் பண்ணியிருக்கிறோம். சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, நல்ல வரவேற்பு, உபசரிப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு. அவங்களோட உபசரிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து அவங்கள பார்க்குறேன். அதனால் ரொம்ப கேர் பண்ணி என்னை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. நம்மளும் ஒரு இடத்துல செட்டில் ஆயாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு நம்ம இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலே சொல்கிறேன், கூலிங்கான வச்சு செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பொண்ணு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு போய் எனக்கு காமிச்சாங்க. பொண்ணை பார்த்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. சரி, நம்மளும் போய் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லையே. பொண்ணையே ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி தான் பார்த்தோம். மாப்பிள்ளை ரொம்ப க்யூட்டாக இருந்தார், பார்க்குறதுக்கு அழகாக இருந்தார். ஆக்சுவலி நம்ம இப்போ என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸாக ஸ்லைஸ் கொடுத்துருந்தாங்க. ஜில்லுன்னு வெயிலுக்கு சூப்பராக இருந்தது, அதையும் குடிச்சாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. மெயின் என்கேஜ்மெண்ட்னாலே இந்த கொலுசும் ரிங்கு தான் ரொம்ப மெயின். அந்த கொலுசை காலில் போட்டு விட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லிப்போம். சரி, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே நம்ம நாத்தனார் எல்லோரும் வந்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி ஜாலியாக நாங்கள் ஃபன் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 1000 ஃபோட்டோக்கு மேலே எடுத்துகிட்டு போல இருக்குது. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. என்றைக்குமே இல்லாத இந்த நாள் எனக்கு ஒரு தனியாக ஒரு அனுபவமாக ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. எனக்கோட 3 நாத்தனார், அதில் 2 நாத்தனார் தான் வந்திருந்தாங்க. அவங்களோட மட்டும் நாங்கள் எப்போவுமே ஒன்றாவே ஜாலியாகவே இருப்போம். எங்கே போனாலும் அப்படியே மிங்கிள் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் என்ன, என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹஸ்ரத்லாம் எல்லாமே முடிச்சு, துவாலாம் படித்து முடிச்சு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்கண்டு கொடுத்து அந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்வீட்டோடு கொண்டாடுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பாதி எனக்கு இது கல்யாணம் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணு அவங்க என்னென்ன அவங்க வீட்டு சைடு சீர் வரிசை இருக்கும் இல்லையா, அவங்க மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஹப்பி மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். இங்கே என்னென்னா, பாய்ஸ் பாய்ஸ்க்கே நலங்கு வச்சுட்டாங்க, கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கே நலங்கு வச்சுட்டோம். கொஞ்சம் இது மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு சைடை மாப்பிள்ளைக்கு பொண்ணு தான் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அந்த மாதிரி நலங்கு வைப்பாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடு நலங்கு வைப்பாங்க. இவங்க கொஞ்சம் மாறி வச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஜென்ஸுக்கு ஜென்ஸு பண்ணிக்கோங்க, லேடிஸ்க்கு நாங்கள் லேடிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் என்ன, மாப்பிள்ளையை முலாகாத் பண்ணி எல்லோரும் வாழ்த்துக்கள் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லாமே ஒன்று தானே. அதுக்கப்புறம் பொண்ணும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுக்கு மைசர் போடல, அதான் ஏன்னு தெரியல. அவங்க வாங்கிட்டு வந்த அந்த புடவையை பொண்ணுக்கு கட்டி விட்டு கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாத்தனார் நலங்கு வச்சுட்டாங்க. அவங்க இந்த சேராலாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இதிலே முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அடிக்கிற வெயிலுக்கு சேராலாம் இப்போ யாருங்க போடுறா, இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாமே ப்ரொசீஜராக பண்ணாங்க. என் மாமியாரும் நலங்கு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போய் நலங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பவுட்ரை அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காசு சுற்றி போட்டு, அதுக்கப்புறம் என்ன, நம்ம டிஸ்டி சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த லட்டு இருக்கு இல்லையா, அதை ஊட்டி விட்டாங்க. இது ப்ரொசீஜராக நம்ம பண்ணுறது தான். ஆனால் இந்த லட்டு ஊட்டுறது மட்டும் எங்களுதில் இருக்காது, அவங்கதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. இது பரவாயில்ல, ஸ்வீட்டு கொடுக்குறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. நம்மளும் போய் அப்படியே எல்லாமே நம்ம ப்ரொசீஜர் படி எல்லாமே பண்ணிட்டோம். பொண்ணு நல்லா அழகாக க்யூட் அண்ட் பொலைட்டாக இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க ஸ்டேஜில் க்ரௌடுக்குள்ளே அவ்வளோவா இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க சைடில் ஒரு 50 பேரும், நம்ம சைடில் ஒரு 50 பேரும் அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. கூட்ட நெரிசல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ப்ராப்பராக நடந்த மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக நடந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. கடகடன் வந்துட்டாங்க, கடகடன்னு எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி அப்படி தான் இருந்தது. சரி, நம்ம நலங்கு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, டைனிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தா தோராஸ் அடுக்கி இருந்தாங்க. தோரானாலே நிறைய ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறது. இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறத விட பொண்ணு வீட்டுக்கும் சேர்த்து பண்ணியிருந்தாங்க. இதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும் சாப்பிடாம நம்மளும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்ச அந்த எண்ணம் அவ்வளோவா யாருக்கும் அவ்வளோ வராது.
ரொம்ப நாள் கழிச்சு இந்த தோராவெல்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிக்கன் டிக்கா சொல்கிறீங்களா, எல்லாருமே வாயில வச்சு செம ஃபன் பண்ணிட்டோம். நானும் என் மாமியாரும் பாருங்க, என் 2 நாத்தனாரும் செம்மையா ஃபன் பண்ணிட்டோம். நல்லா இருந்தது. அது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டா இருந்தது. சிக்கன் டிக்கா தான் சூப்பரா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து முழு சிக்கனு, கிரில்லு அதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நல்லா டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது, சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பிஃபோர் பிரியாணியே இதெல்லாம் குடுத்துட்டாங்க. இந்த சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறம் நெறைய ஃபிஷ்ஷு, எக்கு, அதுக்கப்புறம் அந்த வடை மாதிரி கறி வடை சொல்லுவாங்கல்ல, அது நெறைய கடற்பாசி என்னென்னவோ வச்சுருந்தாங்கங்க. அது சொல்ல முடியல. நெறைய இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாயிடுச்சு எனக்கு. இந்த ரஸ்க்குலயே வந்து பால்கோவா மாரி ஏதோ பால்ல டிப் பண்ணி மேலே பால்கோவா போட்டு குடுத்துருந்தாங்க. எல்லாமே ஒரு வகை டேஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வயிறு ஃபுல்லாயிடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் எங்கேருந்துங்க நான் பிரியாணி சாப்பிட்றது அப்படின்னு தான் ஆயிடுச்சு. இடியாப்பம் வேற. இடியாப்பக்கு சிக்கன் குருமா வேற. அட அட அட! இன்னைக்கு அடி போலி நம்ம இன்னைக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வாங்கி நம்ம ஃபேவரட் ஃபிஷ் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்லா ஃபிஷ்ஷுன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி காசிமேட்ல போய் வாங்கியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஹபிக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்தது. ஒரு மாரி டேஸ்ட்ல இருந்ததுலா. எனக்கு வந்து ஸ்பெஷலி இந்த ஃபிர்னி பாயாசம்னு சொல்லுவாங்க. இது சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு. அதுக்கப்புறம் கடைசியா பிரியாணி குடுத்தாங்க. பிரியாணி சாப்பிட வயிறுல எங்கங்க இடம் இருக்கு? முதலே பிரியாணி குடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. நிஜமாலே சொல்கிறேன், பிரியாணி வச்சுட்டேன் நானு. என்னால் சாப்பிடவே முடியல. நாம ஏற்கனவே கம்மியா தான் சாப்பிடுவோம். ஆக்சுவலி நான் முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். பிரியாணி நம்ம எப்போவுமே சாப்பிட்டுன்னே தான் இருக்கோம். இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஹப்பி எனக்காக நல்லியும் கொடுத்தாரு. ரொம்ப சூடாக இருந்ததுங்க சாப்பாடு. அவ்வளோ சாப்பிடவே முடியல. ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு எனக்கு. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. பெர்ஃபெக்ட்டுன்னு தான் சொல்லணும். எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம எப்போவுமே வந்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவோம்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணியை விட இந்த சைட் டிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அது எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. சிக்கன் 65லாம் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே ஸ்டேஜ் காலியாக இருந்தது. ஸ்டேஜ் காலியாக இருந்தவுடனே நம்ம விடுவோமா, நம்ம ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாத்தனார் கூடலாம் நின்று நல்லா நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். சச் எ மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட நம்மளோட என்கேஜ்மெண்ட் வீடியோ ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.